ஃப்ரெண்ட்ஸ், மஷ்ரூம் கிரேவி செய்யறதுக்கு ஒரு கடாயில் 2 டேபிள் ஸ்பூன் அளவு ஆயில் ஆட் பண்ணிக்கோங்க. அது கூட பிரியாணி இலை, பட்டை, கிராம்பு, ஏலக்காய், கல்பாசி இதெல்லாம் ஆட் பண்ணிக்கோங்க. சைஸ் பெரிய வெங்காயம் ஆட் பண்ணிக்கோங்க. கொஞ்சம் கருவேப்பிலை ஆட் பண்ணிக்கோங்க. காரத்துக்கு தேவையான அளவு வரமிளகாய் ஆட் பண்ணிக்கோங்க. ப்ரௌனாக வதங்கின உடனே 1 டேபிள் ஸ்பூன் இஞ்சி பூண்டு பேஸ்ட் ஆட் பண்ணிக்கோங்க. இதை நல்லா வதக்கிக்கோங்க. இதோட பச்சை ஸ்மெல் போனோடனே 2 மீடியம் சைஸ் தக்காளியை பேஸ்ட்டாக அடித்து வச்சுருக்கேன், அதை ஆட் பண்ணிக்கோங்க. கொஞ்சமாக மஞ்சள் தூள் ஆட் பண்ணிக்கோங்க. தக்காளியோட பச்சை ஸ்மெல் போனோடனே 1 டேபிள் ஸ்பூன் சாம்பார் தூள், 1 டேபிள் ஸ்பூன் மல்லித்தூள் ஆட் பண்ணிக்கோங்க. இப்போ இது கூட 200 கிராம் மஷ்ரூம் ஆட் பண்ணிக்கோங்க. நல்லா வதக்கிக்கோங்க. இப்போ தண்ணி எதுவும் ஆட் பண்ண வேண்டாம், ஒரு தட்டு போட்டு மூடி வச்சிடலாம். இருந்து கொஞ்சமாக தண்ணி வெளியே வந்திருக்கு. இப்போ உங்களுக்கு தேவையான அளவு தண்ணி ஆட் பண்ணிக்கோங்க. கிரேவிக்கு தேவையான அளவு உப்பு ஆட் பண்ணிக்கோங்க. தேங்காய் பேஸ்ட் அரைக்கிறதுக்கு ஒரு மிக்சி ஜாரில் 1/4 மூடி தேங்காய், சோம்பு, பொட்டுக்கடலை, கசகசா எல்லாம் ஆட் பண்ணிக்கோங்க. மஷ்ரூம் நல்லா வெந்துடுச்சு. அரைச்சி வச்சு தேங்காய் பேஸ்ட்டை ஆட் பண்ணி கொதிக்க விட்டுக்கோங்க.